தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மக்களே, கால் மார்க்ஸை பத்தி ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 3 வீடியோவில் கடைசி பார்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, ஈவேரா கால் மார்க்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாருன்னு. அது என்ன விஷயம்னு இந்த வீடியோல நாம பார்ப்போம். இந்த வீடியோவை போட காரணம், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, நேத்து கால் மார்க்ஸ் உடைய உருவச்சிலையை திறந்து வச்சிருக்காரு. அதாவது நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களையும் ஒன்று சேர்த்து இந்தியான்ற ஒரு நாடை உருவாக முக்கிய காரணமா இருந்த வல்லபாய் பட்டேலுடைய உருவச்சிலையை திறந்தா இங்க இருக்க ஊப்பிகளும் திராவிட கோமாளிகளும் காமனிஸ்ட் தற்குறிகளும் அச்சச்சோ செலவு பண்றாங்களே, அச்சச்சோ இவ்வளவு கோடி வீணா போகுதுன்னு ஊரை ஏமாத்திட்டு அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துளி அளவும் சம்பந்தமே இல்லாத பல பேரை, அதாவது பல கோடி பேரை கொன்ன ஒருத்தனுடைய உருவச்சிலையை இங்க திறக்கிறாங்க. நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இப்ப புதுசா திறக்க எந்த வித அவசியமும் கிடையாது. இவனால யாருக்கும் எந்த வித பலனும் எந்த வித பயனும் விளைந்ததே கிடையாது. இவனால பல கோடி பேர் செத்துருக்காங்க. அவனுடைய குடும்பம் உட்பட இவனாலதான் இறந்திருக்காங்க. இந்த கால் மார்க்ஸ் எல்லாம் இவன் பேச இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, இங்க இருக்க திராவிட கோஷ்டிகள் தமிழ் முன்னோர்கள், அதாவது அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்க இந்த நாட்டை உருவாக்கின, இந்த இனத்தை உருவாக்கின முன்னோர்களை இவங்க இவன்னு மரியாதை எல்லாமே இவங்க பேசுவாங்களாம். ஆனா இவங்க பின்பற்றிட்டு வர இது மாதிரியான கேவலமான பல கோடி பேரை கொன்ன தற்குறிகளை நாம அவர் இவர்னு பேசணுமா? சின்ன பையன் சபையில சமமா கால் மார்க்ஸ் பத்தி இது வரைக்கும் நான் சொன்னதும் இனி நான் சொல்ல போறதும் இது எல்லாமே என்னுடைய கற்பனையில உருவாகல. இது எல்லாமே கால் மார்க்ஸ் உடைய பயோகிராஃபர்ஸ் தான் எழுதி வச்சிருக்காங்க. இந்த கால் மார்க்ஸ் உடைய உண்மையான பயோகிராஃபி எதுன்னே தெரியாம ஒரு போலி பிம்பத்துக்காக கால் மார்க்ஸை ஒரு உலக அளவுக்கான தலைவன் உருவாக்க எழுதப்பட்ட போலியான வரலாறுகளையும் போலியான பயோகிராபிஸையும் படிச்சுட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு சுத்துற பல தற்குறிகள் இருக்கிறாங்க. அது மாதிரியான தற்குறிகள்ல ஒருத்தர் தான் அந்த போங்கு போகன். இந்த போங்கு போகன் போட்ட வீடியோவை தான் ஏற்கனவே துவச்சி காய போட்டது. அந்த வீடியோ தான் பார்ட் 3 போட்டிருப்பேன். அந்த வீடியோவுடைய கடைசியில தான் கால் மார்க்ஸுக்கும் ஈவேராவுக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை என்ன, காம்யூனிசத்துல இருந்து தான் ஈவேரா தன்னுடைய எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த கால் மார்க்ஸ் கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டாரு. அது என்னன்னா, குளிக்காம இருக்கிறது. ஈவேரா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாருன்னு அவரை பத்தி அவர் கூட இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க. அதை எழுதிட்டும் போயிருக்காங்க. அதே மாதிரி ஈவேராவாவது பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாரு. ஆனா கால் மார்க்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, எப்ப குளிப்பாருன்னே தெரியாதான். அவர் குளிச்சு இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு கால் மார்க்ஸ் உடைய வீட்டு ஓனர், அதாவது கால் மார்க்ஸ் ஒரு வீட்டுல தங்கியிருந்தாரு, அந்த வீட்டுடைய ஓனரே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இவன் குளிக்க மாட்டான், இவனுக்கு எந்த ஒரு ஒழுக்கமும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் சிகரெட் அடிப்பான், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருப்பான், இத தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பானா, எந்த ஒரு வேலையுமே கால் மார்க்ஸ் கிடையவே கிடையாதான். தினசரி இதையே தான் வேலையா இருந்தானா, வீடு அவ்வளவு குப்பையா இருக்குமா, அவன் அவ்வளவு அழுக்கா இருப்பானா, அவனுக்கு சுத்தம்னா துளியும் என்னன்னே தெரியாதான். இதுதான் கால் மார்க்ஸ். அவருடைய வீட்டு ஓனரே அவருடைய செய்கைகளை எல்லாம் பார்த்து கடுப்பாகி, தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு, உன்னுடைய ஒழுக்கமும் எனக்கு பிடிக்கல, உன்னுடைய கொள்கையாவது பரவாயில்ல நான் ஏத்துப்பேன், அதாவது பரவாயில்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வருது, ஆனா உன்னுடைய ஒழுக்கமற்ற செயலும் தினசரி நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனம் பண்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இந்த வீட்டை விட்டே போயிடுறான்னு கால் மார்க்ஸ் குடும்பத்தை அங்க இருந்து அடிச்சு துரத்திருக்காரு. கால் மார்க்ஸ் ஒரு மிக கொடூரமானவன்னு அவனுடைய மனைவி, அவனுடைய பசங்க, அதாவது 2 மகள்கள், அவன் கூட இருந்தவங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய முக்கிய ஃப்ரெண்டான ஏங்கல்ஸே சொல்லியிருக்காரு. அவனுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாருமே கால் மார்க்ஸ் எப்பேற்பட்டவன்னு சொல்லியும் அது எதையுமே இங்க இருக்க நாம இந்தியாவில இருக்க காமனிசவாதிகள் எந்த ஒரு புக்லையுமே அதை எழுதி வெளியிடவும் இல்லை. அது யாருக்குமே தெரியவும் தெரியாது. இங்க இருக்க பாதி காமனிஸ்ட் ஐடியாலஜியை பின்பற்றி வரவங்களுக்கு சுத்தமா இப்ப நான் சொல்றதே புதுசா இருக்கும். உண்மையாவே அதை ஏத்துக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்க படிச்சது எல்லாமே அவரை பத்தி ஆஹா ஓஹோ அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்ற கதையை மட்டும் தான் படிச்சிருக்காங்க தவிர கால் மார்க்ஸ் உடைய உண்மையான குணத்தை இது வரைக்கும் இந்த சிவப்பு, சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, தோழர்னு சொல்லிட்டு சுத்துற எவனுமே படிச்சிருக்க மாட்டான். சேகுவேரா ஒரு குப்பை, ஃபிடல் காஸ்ட்ரோ அவனை விட குப்பை, கால் மார்க்ஸ் இவங்க எல்லாருக்கும் மூத்தவன் இல்லையா, இது மூத்த குப்பை.
இந்த குப்பைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து பல கோடி உயிர்களை கொன்னதுதான் வரலாறாவே இருக்கு. ஆனா அந்த பல கோடி உயிர்களை கொன்னதை பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஹிட்லர்னதும் எல்லாருக்குமே தெரியும். அவர் பண்ணாததையெல்லாம் பண்ணான்னு கூட சொல்றதுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஜோசப் ஸ்டாலின் எத்தனை கோடி பேரை கொண்டு இருக்கான்னு தெரியாது. கம்யூனிச ஐடியாலஜி எத்தனை கோடி பேரை கொண்டு இருக்குன்னு சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இவனுங்க சிகப்பு கொடியை தூக்கிட்டு டோலர்னு சுத்துறதெல்லாம் வரலாறு தெரிஞ்சவங்க பார்த்தா உண்மையில சிரிக்கத்தானே செய்வாங்க. அப்பேற்பட்ட நகைச்சுவை தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க இருக்கவனுங்க. கால் மார்க்ஸ் ஒரு கொடூரமானவன். அவனுடைய மனைவி அவனோட சேர்ந்து தன்னுடைய பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு வந்து கடைசி வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்காம செத்து போனான். அவளுக்கு அது தேவைதான். ஆனா இந்த 2 பைத்தியங்களுக்கும் பிறந்த பசங்க தான் பாவம். உண்மையாவே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நரக வாழ்க்கையா தான் இருந்தது. குறிப்பா கால்மார்க்ஸுடைய மகள்கள் 2 மகள்களுமே சூசைட்ல தான் இறந்து போனாங்க. இந்த 2 மகள்களுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஐடியாலஜி தான் மிகப்பெரிய ஐடியாலஜின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது எல்லா பெண்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அப்பாவை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய ஐடியாலஜியை தீவிரமா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இருக்க விருப்பு வெறுப்பையும் கடந்து அவங்கள கட்டுப்படுத்தி இந்த ஐடியாலஜிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க கால்மார்க்ஸும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது கடவுளே இல்லைன்னு வளர்ந்த இந்த 2 மகள்களும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைய அவங்களுக்குள்ள இருக்க மன அழுத்தத்தை மன வருத்தத்தை பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லாம இருந்திருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கும்போது நாம ஆட்கள் இல்லைன்னா கடைசியா எங்க போய் நிப்போம்னு உங்க எல்லாருக்கிட்டே கேட்டா நீங்க சொல்ற ஒரே பதில் என்னவா இருக்கும்னா கோயில்ல போய் மன நிம்மதிக்காக நாங்க போய் உட்காந்துட்டு வருவேன், கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போய் என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வருவேன், என்னுடைய மன நிம்மதிக்காக நான் அங்க போறதையே ரெகுலரா பிராக்டிஸா வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. பட் கால்மார்க்ஸுடைய மகள்களுக்கு அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களால மனுஷங்க கிட்டையும் இவங்களுடைய கஷ்டத்தை பகிர முடியல, கடவுள்ன்ற ஒரு என்டிட்டி கிட்டையும் பகிர முடியல. யாருக்கிட்ட தாண்டா எங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறதுன்னு கடைசியில 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு அப்பனா இருந்திருக்கான், இப்படி ஒரு குடும்ப தலைவனா இருந்திருக்கான். இப்பேற்பட்ட ஒருத்தன் ஒரு ஐடியாலஜி மூலமா பல கோடி பேரை கொன்னுட்டு நமக்கான தலைவன்னு இங்க இருக்கவங்க சொல்றதும் அவனுக்கு சிலையை வச்சு அவனை பெரிய ஆளுன்னு வழிபடுறதும் ரொம்ப கேவலமா இருக்கீங்க. கம்யூனிசம் என்பது ஆரம்பத்திலேயே தோற்று போன ஒரு ஐடியாலஜி. தன்னுடைய குடும்பத்தையே அந்த கம்யூனிசத்தை வச்சு காப்பாற்ற முடியாத ஒருத்தனுடைய ஐடியாலஜி பல கோடி மக்களை, அதாவது நம்மளை காப்பாத்திடுமான்னு யாராவது யோசிச்சிருந்தா அந்த கருமம் பிடிச்ச ஐடியாலஜில இருந்து வெளியே வந்திருப்பாங்க. இன்னுமே அந்த மனநோயால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறதாலதான் இந்தியாவில அதனுடைய கடைசி உயிர் இன்னமும் துடிச்சிட்டு இருக்கு. இதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். பட் அதுக்கு முன்னாடி இங்க பல பைத்தியங்கள் உருவாகி இருப்பாங்க. கால்மார்க்ஸை பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த காலத்துல புள்ளிங்கோ இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்து புள்ளிங்கோ தான் கால்மார்க்ஸ். கால்மார்க்ஸ்க்கு கேபிட்டலிசம் சுத்தமா பிடிக்காது. கால்மார்க்ஸை பத்தி பேசுற எல்லாருக்குமே தெரியும். கேபிட்டலிசம் பிடிக்காத இவர் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளிகளை முதலாளிகள் ஏமாற்றுகிறார்கள், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் அது. பட் இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய நண்பனான ஏங்கல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஓசி சோறு ஓசி கஞ்சி தின்னுட்டு வாழ்ந்துட்டவன் தான் இந்த கால்மார்க்ஸ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இவன் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி பேசலாமா? இவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. வெறும் ஏங்கல்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய சொந்தக்காரங்க ஜென்னியுடைய சொந்தக்காரங்க கிட்ட கூட போய் பிச்சை எடுத்துட்டு வா, நாம குடும்பத்தை நடத்தணும்னு கேவலமான வேலையெல்லாம் இவன் பார்த்திருக்கான். அதுவும் இல்லாம தன்னுடைய கை குழந்தைக்கு சோறு போட முடியாம சாவடிச்சவன் இவன் தான். தன்னுடைய குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது இவன் தான். தன்னுடைய எல்லா செயலுக்கும் தான் தான் காரணம்ன்றத இவ கடைசி வரைக்கும் ஏத்துக்காம எல்லாத்துக்கும் காரணம் முதலாளித்துவம் தான் ஒரு வெறுப்பை இவனுடைய கையாலாகாத தனத்தை ஒரு ஐடியாலஜியா உருவாக்கிட்டு போயிட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவனுக்கு பணக்காரங்களை சுத்தமா பிடிக்காது. இவனுடைய ரிலேஷன் யாருமே கால்மார்க்ஸை மதிக்கவே இல்லை. கால்மார்க்ஸுடைய மனைவியின் உறவினர்களும் கால்மார்க்ஸை சுத்தமா மதிக்கவே இல்லை, வீட்டு பக்கம் கூட சேர்த்ததே கிடையாது. இவனால அவங்க ஜென்னிய கூட பக்கத்துல சேர்த்துக்கிட்டதே கிடையாது. குழந்தைங்க செத்தப்ப கூட இவங்க யாருக்குமே அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஜென்னி செத்தது கூட அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்குமே தெரிய வந்தது. அந்த அளவுக்கு கால்மார்க்ஸால இவ்வளவு பேரும்
அவங்களுடைய வெறுப்பை அவன் மேல காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவனுடைய குடும்பத்து மேலேயே காட்டியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே இவனுடைய கையாலாகாத தனம். சார் வந்து வேலைக்கு போக மாட்டாராம், சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாராம். வெறும் புக் மட்டும் எழுதி இவர் அந்த ஐடியாலஜி மூலமா எல்லாரையும் திருத்தி இவர் குடும்பத்தை காப்பாத்திடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாராம். புரியுது. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. அந்த புத்தகத்தை எழுதுறதுல கூட எந்தவித நியாயத்தையோ நேர்மையோ கடைபிடிச்சதே கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் டைமிங்னு 2 வருஷத்தை கேட்டுட்டு 2 வருஷத்தை தாண்டி 10-15 வருஷம் கழிச்சு இவர் ஒரு புத்தகத்தை முடிச்சு தருவாராம். இவர் முடிச்சு தந்த உடனே இவருக்கு ஏற்கனவே பேசின காசை தூக்கி நோட்டிடுவாங்களாம். இப்பேற்பட்ட சோம்பேறியா ஒருத்தர் இருந்தான்னா அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குழந்தைகளையும் எப்படி காப்பாற்ற முடியும்? சரி, அதாவது பரவாயில்ல, ஏற்கனவே நாய் நோயில் இருக்குது. நோய் வாங்கிட்டு இருக்க நாய் இவனை பார்த்துக்க வந்த, இவங்க குடும்பத்துக்காக வேலை செய்ய வந்த ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கான். இவெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் யோசிச்சு பாருங்க. இவனை எல்லாம் தலைவன்னு சொல்லிட்டு சுத்துறவனுங்களை நினைச்சாதான் எனக்கு ஆத்திரங்கள் வருது. இந்த விஷயத்துல இன்னொரு வேடிக்கையா இருக்கு. இவனை தலைவன்னு சொல்லி சுத்துறவனும் அப்படித்தானா, இல்ல இவனுடைய ஐடியாலஜியை பின்பற்றி வாழக்கூடியவனும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இவனை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியல. உண்மையாவே பொண்ணுங்க கிட்ட பாத்தீங்கன்னா துப்பட்டா போடுங்கன்னு சொன்னா பிடிக்காது. துப்பட்டா போடுங்க தொழில்னு சொல்றவனை பார்த்தா பூமர் ஜூமர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த விஷயத்த தாண்டி துப்பட்டா போடாதீங்க தோழி, எந்த நேரம் வேணா வெளியே வாங்க தோழின்னு சொல்றவன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஐடியோ இல்ல அவனுடைய பின்புலத்தையோ பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு விஷயம் தெரியும். இவனுங்க பகுத்தறிவா பேசக்கூடியவனா தான் இருப்பானுங்க. இவனுங்க திராவிட கோஷ்டியா தான் இருப்பானுங்க. ஏன் இவனுங்க அதை பேசுறானுங்கன்னு தற்குறி பெண்களுக்கு புரியறது கிடையாது. ஏன் இவனுங்க அதை பேசுறானுங்கன்னா இதை பேசி உங்களுடைய மனசை ஈஸியா கலைச்சிடலாம். நீங்க வெளியே வருவீங்க, உங்களை இவங்க ஈஸியா நம்ப வச்சிருவாங்க. இவன் நல்லவன் தான் போல, நம்ம இஷ்டப்படி இருக்க சொல்றான்னு நம்பி நீங்க போவீங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. இப்படித்தான் நிறைய கிரைம் நடந்திருக்கு. பட் இங்க இருக்க தற்குறி பெண்களுக்கு அது புரியறதே கிடையாது. எவன் துப்பட்டா போடுன்னு சொல்றானோ அவன் ஆணாதிக்கவாதி, அடக்குமுறை பண்றான் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டிட்டு எவன் உங்களை அபகரிக்க நினைக்கிறானோ அவனை நல்லவன், நியாயவன், அவன் பகுத்தறிவுவாதின்னு அவங்க கிட்ட போய் ஏமாறுறீங்க. இதை எடுத்து சொன்னாலும் பூமர் தான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கால்மார்க்ஸ் உடைய வாழ்க்கை அவனுடைய ஆரம்ப காலத்துல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா ஊதாரித்தனமான புள்ளிங்கம் மாதிரி தான் வாழ்ந்தான். ஏகப்பட்ட பொண்ணுங்களோட பழக்கம், தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, படிப்பு சுத்தமா மண்டையில ஏறாத ஒரு ஆள்னா அது கால்மார்க்ஸ் தான். இப்பேற்பட்டவன் ஒரு ஐடியாலஜியை உருவாக்கியிருக்கானா அந்த ஐடியாலஜியை இங்க சில தற்கூறிகள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு சில வேற ஒரு கேடு. நம்ம எல்லாருக்குமே ஏங்கல்ஸ் மாதிரியான ஒரு நண்பன் தேவை. ஏன்னா கால்மார்க்ஸ் உடைய கேவலமான பல விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு அவனுடைய கொடூரமான குணங்களையும் சகிச்சுக்கிட்டு அவனுடைய கன்றாவித்தனமான பழக்க வழக்கங்களையும் ஏத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவனுக்காக சோறு போட்டு அவன் குடும்பத்துக்காக செலவு பண்ண ஒரு மனுஷனா ஏங்கல்ஸ். இதோட மட்டும் அவர் நிறுத்தல. இவன் தன்னுடைய வேலைக்காரி கூட படுத்து பெத்துக்கிட்ட பிள்ளைய ஏத்துக்க முடியாது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கை கழுவி விட்டுட்டான். அப்ப ஏங்கல்ஸ் என்ன பண்ணாருன்னா அந்த குழந்தைய இவர் தத்தெடுத்து வளர்த்தாரு. எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து கால்மார்க்ஸ்க்கு எந்தவித கெட்ட பேரும் அவன் பேரும் வந்துடக்கூடாதுன்னு கால்மார்க்ஸை கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சாவர வரைக்கும் இவர் தன்னுடைய காசுல அவனை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா அவரை பார்த்து கூட இந்த நாதாரி பொறாமப்பட்டிருக்கான். நிறைய பேருக்கு தெரியாது இந்த கதையெல்லாம். இதெல்லாம் அவனுடைய பயோகிராஃபிலே இருக்கு. கால்மார்க்ஸ்க்கு ஏங்கல்ஸ் உடைய வெல்த்தை பார்த்து அவ்வளவு பொறாமை இருக்குதுன்னு அவனுடைய பயோகிராஃபர்ஸ் எழுதியிருக்காங்க. இதை வந்து கால்மார்க்ஸ் பல முறை வெளிப்படுத்தியிருக்காருன்னு எழுதியிருக்காங்க. தன்னுடைய சொந்த நண்பன், அதாவது நண்பன் கூட சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு அப்பா ஸ்தானத்துலதான் ஏங்கல்ஸ் கால்மார்க்ஸ் நினைச்சிருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் எந்த நண்பனும் பண்ணாத ஒரு விஷயத்த ஏங்கல்ஸ் கால்மார்க்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. ஆனா அப்படி இருக்கவனுடைய துக்கமான விஷயத்துல கூட போய் இவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த காசு வேணும்னு கேட்டிருக்கான். ஏங்கல்ஸ் உடைய காதலி, ரொம்ப நாள் காதலி இறந்ததும் அந்த விஷயத்த கால்மார்க்ஸ் கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல நம்மளுடைய நண்பன் வருத்தமா இருக்கானே, அவனை நாம ஆறுதல் படுத்தணும்னு நினைக்காம மச்சான் கொஞ்சம் காசு தேவை, ஃபேமிலியை ரன் பண்ணணுன்னு போய் அவர்கிட்ட பேசியிருக்கான். இப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகும் இவனுக்கு காசை கொடுத்து இவனுடைய குடும்பத்தை பார்த்திருக்காரு மனுஷன். ஏங்கல்ஸ் வந்து இந்த மாதிரியான கேவலமான ஒரு ஐடியாலஜிக்குள்ள வரத்துக்கு முக்கிய காரணமே கால்மார்க்ஸ் தான். கால்மார்க்ஸ் மட்டும் ஏங்கல்ஸ் சந்திக்காம இருந்திருந்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பயணமே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அவருடைய விதி போல இருக்கு. இந்த தருதலை எல்லாம் சந்திச்சு
இவனுக்கு சோறு போடணுன்றது அவருடைய தலையில எழுதியிருக்க போருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருக்குமே பொருளாதாரத்தை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது. 2 பேரும் அந்த விஷயத்துல எந்த வித படிப்பையும் படிக்கல, எந்த வித அனுபவமும் கிடையவே கிடையாது. இவங்க அதாவது இந்த காமிசவாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த டஸ் கேபிட்டல்லாம் மிகப்பெரிய ஒர்க்குன்னு. டஸ் கேபிட்டல் எல்லாம் கால்மார்க்ஸ் எழுதுனதுக்கு பல முன்னோடிகள் தான் காரணம். ஆனா கால்மார்க்ஸே உட்காந்து பொருளாதாரத்தை எல்லாம் ஆராய்ச்சி பேசினாரு, பொருளாதாரத்தை எல்லாம் ஆராய்ச்சி அவர் எழுதியிருக்காருன்னு சொல்றது எல்லாமே உருட்டுகள் தான். ஏன்னா கால்மார்க்ஸ்க்கு அடிப்படையிலேயே படிப்புன்றது சுத்தமா வராது. அவனுடைய இன்ட்ரெஸ்டே வேற. அவனுக்கு பிலாசபி மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால பிலாசபி பக்கம் தான் போனானே தவிர அவனுக்கு பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் துளியும் தெரியாது, உழைப்பை பத்தி சுத்தமா தெரியாது. ஏங்கல்ஸாவது பரவாயில்ல, அவருடைய அப்பா கம்பெனில ஏகப்பட்ட வருஷம் வேலை பார்த்திருக்காரு. ஆனா கால்மார்க்ஸ்க்கு வேலை நல என்னன்னு தெரியாது. ஒரு 100 ரூபாய் கூட அவன் இதுவரைக்கும் அவனுடைய உழைப்பால சம்பாதிச்சதே கிடையாது. அப்பேற்பட்டவனுக்கு சில இட்ஸ் வெரி ராங். கால்மார்க்ஸ் எப்பேற்பட்ட பைத்தியம்னு இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, கணிதம். இந்த கணிதத்துல முதலாளித்துவவாதிகள் புகுந்து அதை நாசப்படுத்தி வச்சுட்டாங்களாம். அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்களுடைய ஐடியாலஜியை புகுத்திட்டாங்களாம். அதனால மேத்தமெட்டிக்ஸே வேஸ்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 1+1 இந்தியாவில மட்டும் 2 கிடையாது, இந்த உலகம் பூரா 1+1 சொன்னா 2 தான். இதுல யாராவது ஐடியாலஜியை புகுத்த முடியுமா? கால்மார்க்ஸ் என்ன பண்ணாருன்னா, கேபிட்டலிசம் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய வேலை செய்யற இடத்துக்கு போயிருக்காரு. போய் அங்க சம்பளம் இல்லாம, அதாவது ஊதியமே இல்லாம யாராவது வேலை பார்க்கறாங்களா, யார்கிட்டயாவது இந்த முதலாளிகள் அவங்க சுரண்டுறாங்களான்னு பார்க்க இவர் போயிருக்காரு. பட் ஆனா இவரால அது மாதிரியான ஒரு நபரை கூட சந்திக்கவே முடியல. ஏன்னா காசு கொடுக்காம யார்கிட்டையும் இந்த கேபிட்டலிஸ்ட் வேலை வாங்கவே இல்லை. எல்லாருக்குமே காசு கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்காங்க. என்னன்னா சில பேருக்கு குறைந்த அளவிலான ஊதியத்தை கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க. இது மட்டும்தான் கால்மார்க்ஸ் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் முதலாளித்துவம் பத்தி செய்த ஆராய்ச்சி. அவர் அந்த ஆராய்ச்சியிலுமே தோல்வியை தான் சந்திச்சாரு. ஏன்னா அவர் நினைச்ச மாதிரியான ஆட்களை அவரால் பார்க்கவே முடியல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவருடைய குடும்பத்து வேலைக்காரியான, அதாவது கடைசி வரைக்குமே அவருடைய குடும்பத்துக்கு வேலை செஞ்சவங்க தான் ஹெலன். இந்த ஹெலன் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க கால்மார்க்ஸ் குடும்பத்துக்காக வேலை செஞ்சாங்க. அவங்களதான் இந்த கால்மார்க்ஸ் பிரெக்னென்ட் ஆக்கி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து, அந்த குழந்தையையும் தன்னுடைய அம்மாவை பார்க்க வீட்டு முன்வாசல் வழியா வர விட்டதே கிடையாது. எப்பவுமே அந்த பையன் கிச்சன் டோர் வழியா தான் வீட்டுக்குள்ளேயே அவங்க அம்மாவை சந்திப்பான். இதைத்தான் கால்மார்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய சுய வாழ்க்கையிலேயே தன்னுடைய பையன், அதாவது இல்லெஜிட்டிமேட் சன்னா இருந்தாலும் தன்னுடைய பையனை அவனுடைய தாயை சந்திக்க கூட விடாம இப்படி ஒரு கிளாஸ் டிவிஷனை உண்டாக்கி வச்சவர் தான் கால்மார்க்ஸ். ஆனா இவரு கிளாஸ் டிவிஷன் பத்தி நமக்கு பாடம் எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம ஹெலனுக்கு ₹1 கூட அவர் இதுவரைக்கும் வேலை செஞ்சதுக்காக தந்ததே கிடையாதான். இது ரெக்கார்டட் ஹிஸ்டரி மக்களே. தன்னுடைய குடும்பத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு கால்மார்க்ஸ்க்காக, அவனுடைய குடும்ப தேவைக்காகவும் அவனுடைய உடல் தேவைக்காகவும் இவங்க தன்னையே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் ₹1 கூட இவன் அவங்களுக்கு ஊதியமா தந்ததே கிடையாது. அவங்க மூலமா பெற்றுக்கிட்ட பையனையும் தன்னுடைய பையன் ஏத்துக்கிட்டதே கிடையாது. அவனையும் இவன் தன்னுடைய பையனே இல்லைன்னு நண்பன் கிட்ட தூக்கி கொடுத்துருக்கான். தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட வேலை செய்யாம, உழைக்காம, ஒரு ₹100 கூட தானா சம்பாதிக்காம கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுடைய தயவாலையும் அடுத்தவங்களை சுரண்டியும் வாழ்ந்த ஒருத்தனுடைய சிலைய நம்முடைய வரிப்பணத்தை வச்சு இங்க, அதுவும் நம்ம நாட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு இப்பேற்பட்ட ஒருத்தனுக்கெல்லாம் சிலை திறக்கிறோம்னு கொஞ்சமாவது கூச்சமே இல்ல. நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம்.